திருப்பூர் மாவட்டம் குண்டடம் மாட்டு சந்தைக்கு தாங்க நம்ம இந்த வாரம் வந்திருக்கிறோம். இந்த சந்தை பார்த்திங்கன்னா குண்டடம் வார சந்தை பார்த்திங்கன்னா வாரம் சனிக்கிழமை காலையில் 9 மணி அளவில் தொடங்கி மதியம் 2 மணி வரைக்கும் நடக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தைன்னே சொல்லலாங்க. போன வாரம் மாட்டு சந்தையில் பார்த்திங்கன்னா நாட்டு மாடுகளின் வரத்து அதிகமாக இருந்ததுங்க. இந்த வாரம் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே அதிகரிச்சுட்டே தான் இருக்குதுங்க. நாட்டு மாடுகளின் வரத்து வாரம் குண்டடம் மாட்டு சந்தையில் அதிகரிச்சுட்டே தான் இருக்குதுங்க. வாங்க உள்ளே போய் பார்த்துடலாம். மாடுகளின் விலை நிலவரத்தையும் சந்தை நிலவரத்தையும் பார்த்துடலாம் வாங்க. இந்த வாரம் சந்தை நிலவரம் எப்படி பார்த்தீங்கன்னா குண்டடம் மாட்டு சந்தையில் பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுகளின் வரத்து ஒரு 40%, ஹெச்எஃப் ஜெர்சி சிந்து மாடுகள் இந்த மாதிரி கலப்பின மாடுகள் பார்த்தீங்கன்னா ஒரு 60% வந்து கலந்துருக்குதுங்க. வாரம் நடக்கக்கூடிய இந்த மாட்டு சந்தையில் வெளி மாநிலத்திலிருந்து அதிக அளவில் வந்து வியாபாரிகளும் சரி விவசாயிகளும் சரி அதிக அளவில் கலந்துக்கிட்டு தங்களுடைய மாடுகளை வந்து சந்தைப்படுத்துகிறாங்க. அதிக அளவில் பார்த்திங்கன்னா வியாபாரிகள் கலந்துக்கிட்டு தங்களுடைய மாடுகளை கொண்டாந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இங்கேருந்து வெளி மாநிலத்துக்கு கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுறாங்க, வாங்கிட்டு போய் சேல்ஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு அனைத்துமே நாட்டு மாடுங்க. ஜோடி காளைகள் வந்து அதிக அளவில் எப்போவுமே வாரம் அதிகரிச்சுட்டே இருக்குதுங்க. இங்கே பாருங்க, ரெண்டும் ஒரே இனம் ஒரே மாதிரி காரிங்க, ரெண்டும் ஒரே சைஸில் இருக்கக்கூடிய ஜோடி காரிங்க. இந்த மாதிரி நல்ல மாடுகள் நல்ல காளைகள் ஜல்லிக்கட்டுகளில் இப்போ பார்த்திங்கன்னா தைப்பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா அதிக அளவில் கொண்டாந்து இப்போ சந்தைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. நல்ல ஜல்லிக்கட்டுக்காகக்கூடிய நல்ல கொம்போடத்தோட அருமையான மாடுகள்லாம் வந்துருக்குதுங்க. இங்கே பாருங்கள், நல்ல கொம்போடத்தோட அருமையான மாடுங்க. ஒரு செவலை ஒன்று போகுது, ஒரு மயிலை ஒன்று போகுதுங்க. இங்கே ஒரு ஜோடி காளைகள் நிறுத்தியிருக்கிறாங்க. இதுவும் ஒரு நாட்டு மாடு தாங்க, காங்கேயம் நாட்டு மாடு. இங்கே ஒரு செவலை நிற்கிதுங்க. நல்ல கொம்பு பாருங்கள், நல்ல ஒரு ஜல்லிக்கட்டுக்காகக்கூடிய நல்ல ஹெவி சைஸாக வரக்கூடிய நல்ல ஒரு செவலைங்க. இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு ஆகக்கூடிய காளைகளெல்லாம் வந்து அதிக அளவில் இந்த வாரம் கொண்டாந்து சந்தைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதிக அளவில் பார்த்திங்கன்னா ஜோடி காளைகளை அதிகமாக கொண்டாந்து சந்தைப்படுத்துகிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கறவை மாடுகள், சினை மாடுகள், வத்தக்கறவை அனைத்து விதமான மாடுகளுமே நாட்டு மாடுகள் பார்த்திங்கன்னா குண்டடம் மாட்டு சந்தையில் அதிக அளவில் வந்து சந்தைப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. வாங்க பார்த்துடலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செவலைங்க, நல்ல ஒரு அருமையான கன்று, நல்லா நைஸ் தோல், அருமையான தோல் பாருங்கள். மேனியே பார்த்திங்கன்னா நல்லா மினுமினுன்னு அருமையான செவலைங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜோடி காளைகள் 2 மயிலை கொண்டாந்துருக்குறாங்க. நல்லா ஒரே சைஸில் ஒரே மாதிரி கன்று கொண்டாந்துருக்குறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர் போட்டிருக்கு, ஜல்லிக்கட்டுக்குமே ஆகுங்க, உங்களுக்கு வண்டிக்கு போட்டிருக்கு, எல்லாத்துக்குமே ஆகக்கூடிய காங்கேயம் நாட்டு மாட்டு கன்றுகள் அதிக அளவில் இங்கே வந்து சந்தைப்படுத்துகிறாங்க. இங்கே பாருங்கள், வாங்கி கட்டிட்டாங்க பாருங்கள். நல்ல ஒரு பால் மேலை, சுத்தமான பால் மேலை, நல்ல ஒரு காளைங்க, நல்ல கொம்போட தர பெருங்கூட்டாக வரக்கூடிய நல்ல ஒரு மயிலைங்க, அருமையான மாடு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று காரி நின்றுது. இங்கே பாருங்கள், மொத்தம் 3 மாடுகள், 2 செவலை, ஒரு மயிலைங்க. நல்ல பாருங்க, சென்ட்ரல் நிற்கிற மயிலைக்கு பாருங்கள், நல்ல கொம்போட்டம், அருமையான மாடுங்க, நல்ல விசேஷமான பெருங்கூட்டு மாடு. 2 எல்லாமே கறவை பார்த்திங்கன்னா 3 லிட்டர்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு அருமையான மாடுங்க. நாட்டு மாடு சந்தைக்கெல்லாம் போனீங்கன்னா இது வந்து அதிகமாகவே சொல்லுவாங்க. இது பாருங்கள், மடி பாருங்கள், நல்ல ஒரு அருமையான மடிங்க, பார்த்திங்கனாவே தெரியுது. நல்ல ஒரு சேவலையில் அருமையான மடி சுட்டுங்க, அருமையான மாடு. 3 மாடுகள் ஒரே மாதிரி கொண்டாந்துருக்குறாங்க பாருங்கள். 2வது சென்ட்ரல் நிற்கிற மயிலைக்கு பாருங்கள், திமிழ் பாருங்கள், ரெட்டை திமிழுங்க, அருமையான மாடு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஜோடி காளைகள் தனித்தனியாகலாம் ஒன்று கொண்டாந்துருக்கவங்களாம் விவசாயிகளுங்க. ஒவ்வொரு மாடு கொண்டாந்துருக்காங்க செவலையில். இப்போ தைப்பொங்கல் ஆரம்பிச்சிருச்சுங்க. ஜல்லிக்கட்டுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அதிக அளவில் வந்து இங்கே சந்தைப்படுத்துகிறாங்க. நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. வண்டிக்கு போட்டிருக்கு, ரேக்லா ரேஸு, உங்களுக்கு ஏர் போட்டிருக்கு. நல்ல மாட்டு வண்டிகளில் நல்ல ஒரு அருமையான மாடுங்க, ஒரே சைஸில். இங்கே வருங்க 2 காரிங்க, அருமையான காரி. ஒன்று காராம்பசு மாதிரி தெரியுதுங்க, ஒன்று காரிங்க. நல்ல கன்று, அருமையான கன்றுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கம்மி விலையில் எடுத்துகிட்டு போகலாங்க. இந்த சந்தையை பொறுத்த வரைக்கும் ஒரு 20,000 25,000 போட்டிங்கன்னா நல்ல கண்ணாகவே எடுத்துகிட்டு போகலாங்க. நல்ல நாட்டு மாடுகள் எடுத்துகிட்டு போகலாம். இங்கே பார்த்திங்கன்னா பல்லு பிடிச்சி பார்க்குறாங்க சிந்து மாட்டுக்கு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாடுகள் வேணுமோ அனைத்து விதமான மாடுகளுமே கிடைக்கிதுங்க. குண்டடம் மாட்டு சந்தைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மாடுகள் வேணுமோ அனைத்து விதமான மாடுகளுமே கிடைக்கும். இந்த லைன் பார்த்திங்கன்னா எல்லாமே நாட்டு மாடுகள் தான் நிறுத்தி வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்க, நல்ல ஒரு 1.5 வருஷமான 2 கன்று வச்சுருந்தாங்க பார்த்திங்களா. மயிலை 1, செவலை 1. முன்னாடி போய் பார்க்கலாம் வாங்க, அந்த 2 கன்று பார்த்துடலாம் வாங்க. இதுதாங்க அவர் இந்த பக்கமாக பிடிச்சிருக்கிறாரு, இந்த சிந்து மாடுங்க. பக்கத்தில் அவர் கையில் பிடிச்சிருக்கிறது தான் அந்த ஒரு செவலையும் ஒரு மயிலைங்க பாருங்கள். நல்ல ஒரே சைஸில் நல்ல அருமையான மாடுங்க, நல்ல கொம்போட்டோட தான் நல்ல ஒரு திமிழுங்க, அருமையான திமிழுங்க. செவலைக்கு பார்த்திங்கன்னா அருமையான திமிழ், மயிலைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல திமிழ், ரெட்டை திமிழுங்க. நல்ல பெருங்கூட்டு மாடாக வரக்கூடிய மாடுகள், நாட்டு மாடுகள் அதிக அளவில் வந்து சந்தைப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்ணு மாடுங்க, ஜெர்சி சிந்து மாடுகள், ஹெச்எஃப் ஜெர்சி. இங்கே பாருங்க, பால் அடித்து பார்க்குறாரு. பால் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்குறாங்க பெரியவர். நல்லா பாருங்கள், பால் கறந்து பார்த்து எடுத்துகிட்டு போகலாங்க. அதுக்கெல்லாம் அனுமதி கொடுப்பாங்க மாட்டோட ஓனர்லாம். பார்த்திங்கன்னா நீங்கள் பால் கறந்து பார்த்து எடுத்துகிட்டு போகலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவிசேஷான மாடுகளுங்க. ஜெர்சி சிந்து மாடுகள், ஹெச்எஃப், இந்த மாதிரி அனைத்து விதமான கருப்பு சட்டை, அனைத்து விதமான கலப்பின மாடுகளுமே கொண்டாந்து இங்கே சந்தைப்படுத்துகிறாங்க.
அந்த பக்கம் நம்ம போயிட்டோம்னா ஃபுல்லாக ஹெச்எஃப் ஜெர்சி சிந்து மாடுகள் வளர்ப்பு கன்றுகளுக்கு இங்கே பஞ்சமே இருக்காதுங்க. நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் 5000 முதல் நீங்கள் எடுத்துக்கலாங்க வளர்ப்பு கன்றுகள். அந்த மாதிரி ஒரு சந்தை குன்றடம் மாட்டு சந்தைங்க. இங்கே வாரந்தோறும் சனிக்கிழமை வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மாடுகளை நீங்கள் வாங்கிட்டு போகலாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான கால்நடை வீடியோக்களையுமே நம்ம எடுத்து போட்டுருக்குறோங்க. அனைத்து விதமான சந்தைகள் எடுத்து போட்டுருக்கோம். ஈரோடு மாவட்டத்தில் கருங்கல்பாளையம் மாட்டு சந்தைங்க, சீனாபுரம் மாட்டு சந்தை, இந்த பக்கம் திருப்பூர் மாவட்டத்தில் குன்றடம் மாட்டு சந்தைங்க. இந்த மாதிரி அனைத்து விதமான கால்நடை சந்தைகளையுமே நம்ம எடுத்து போட்டுட்டு வரோங்க. உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற மீண்டும் ஒரு நல்ல தகவலுக்கு நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மாடுகளை வந்து சந்தைப்படுத்தணுன்னா நம்மளுடைய சேனல் மூலிமா காணொளிப்படுத்தி அதை வந்து உங்களுக்கு நாங்கள் சந்தைப்படுத்தி கொடுக்குறோம். நாங்கள் வேணால் அந்த டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய நம்பர் கொடுக்குறோம். எங்கள் சேனலை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கே வந்து அதிக அளவில் மாடுகள் இருக்குதுன்னா உங்களோட வீட்டுக்கே வந்து காணொலி எடுத்து நாங்கள் அதை சந்தைப்படுத்தி கொடுக்குறோங்க. இதெல்லாம் பாருங்கள், நல்ல ஒரு திமுழு திமுழு மடி செட்டுங்க. நல்ல மாடு மாடுமே பால்மை கற்காம ரெண்டு இதெல்லாம் நல்ல மாடுகள் இதெல்லாம் நீங்க சொல்ல முடியாது. அருமையான இது வந்து மீண்டும் பதிவு பண்ணிட்டே தான் இருப்பேங்க. மேலும் இது போன்ற தகவலுக்கு கான்டாக்ட் பண்ண மறக்காம. மேலும் இதே போன்று மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் SBO மீடியா ஆட்ஸ் 2.0. நன்றி, வணக்கம்.